மிதராசி அன்பர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான கலர் என்ன? பச்சை கலர் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கலராக இருக்குங்க. அது நீங்கள் பயப்படாமல் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப வளர்ச்சியும் தரும். தொழில் இடத்துலையோ அல்லது உடையாகவோ எதுவாக வேணால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை கலர். உங்களுக்குரிய ராசிக்குரிய எண் என்ன அப்படின்னா எண் 5 நல்ல பலனை உங்களுக்கு தரும். உங்கள் ராசிக்குரிய திசை எது திசை அப்படின்னா மேற்கு திசை உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய திசையாக இருக்கும். பெரும்பாலும் மேற்கு திசையை பல பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பயப்பட தேவையில்லை. மேற்கு திசையில் வீடு அமைஞ்சாலோ அல்லது வீடு இருந்தாலோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா தான் இருக்கும். நீங்கள் எங்கள் மன மகிழ்ச்சியாக இருங்க. எதையுமே காதில் வாங்கிக்காதீங்க. மேற்கு திசை மிதுராசி என்பவர்களுக்கு நல்ல திசை தான். மிதுராசி என்பவர்களுக்கு ராசிக்குரிய ஒரு அதிர்ஷ்டத்திற்கு உரிய ஒரு பொருள், இந்த பொருளை வீட்டில் வச்சா அதிர்ஷ்டம் வரும் அல்லது எனக்கு நல்ல மனமகிழ்ச்சி வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த பொருளை வைக்கலாம் அப்படின்னா குதிரை வாகனம். குதிரை இருக்கு இல்லையா, ஒரு 7 குதிரை போகிற மாதிரி இருக்கும். ஒரு குதிரை, இந்த வெள்ளை கலர் இருக்கக்கூடிய ஒரு குதிரையை வாங்கி வீட்டில் மாட்டிக்கிறது நல்ல பலனை தரும். முடிஞ்சால் தோட்டம் துறவு இருக்குது, குதிரை வளர்த்த முடியும்னா குதிரையோட வளர்த்தலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது பாட்டுக்கு நீங்கள் சின்னதாக சிம்பிளாக நீங்கள் வளர்த்தலாம். நிறைய செல்வந்தர்கள் அதை வளர்த்துவதற்கு காரணமும் இதுவாக கூட சில நேரங்கள் இருக்கும். அப்போ குதிரை உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதுதான். குதிரை முடியாதவர்கள், நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குங்க சிட்டியில், குதிரை படம் வாங்கி வச்சுக்கலாம். இல்லை பக்கத்தில் தான் குதிரைலாம் இருக்குது அப்படின்னா குதிரைக்கு நீங்கள் தானம் செய்யலாம். அதுக்கு நீங்கள் கொள்ளு வாங்கி கொடுக்கலாம் அல்லது குதிரைக்கு உணவாக நீங்கள் எதை வேணால் தானம் செய்யலாம். மிதுராசி நண்பர்களுக்கு இப்போ ஒரு பழனி போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு குதிரை வண்டியில் நம்ம போகலாம். மெரினா போனீங்கன்னா குதிரையில் சவாரியே போங்க. 100% ராஜா மாதிரி மனமகிழ்ச்சி வரும், வெற்றிகள் வரும், அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு குதிரை மூலமாக நிச்சயம் வரும். பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம புரட்சி தலைவர் குதிரை யூஸ் பண்ணியிருப்பார். இப்போ வரக்கூடிய படங்களில் கூட நிறையா குதிரை உபயோகப்படுத்துகிறாங்க. நீங்களும் குதிரை உபயோகப்படுத்துங்க, குதிரை சவாரி போங்க. ராஜ வாழ்க்கை தான் யாருக்கு? மிதுராசி என்பவர்களுக்கு. இப்போது குதிரை பச்சை 2 வந்துருச்சு. அப்போ எந்த சுவாமி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சுவாமியை படத்தை வீட்டில் வைக்கலான்னா அழகர் தான். பச்சை பட்டுடுத்தி குதிரை மீது வாகனத்தில் ஆற்றுல இறங்குற மாதிரியா இருக்கக்கூடிய அழகர் படத்தை வீட்டில் வச்சுக்கிறது அதீத ஒரு தெய்வீகத்தையும் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையும் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸையும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் நமக்கு நிச்சயம் கொடுப்பாரு. குதிரை மீது ஏறி காவல் காக்கக்கூடிய எந்த ஒரு காவல் தெய்வத்தையும் வீட்டில் வச்சு வழிபாடு செய்ய நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் மிதுராசி என்பவர்களுக்கு வரும். இனி எல்லாம் இனிதே. நன்றி, வணக்கம்.